Hi guys, welcome to Selvakumar i7f. இதில் வந்து டோரேமான் ஓபி வித் ரோபோட்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து டோரேமான் தான் ஆரம்பிக்குதா. ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் பார்த்த பின் தாண்டா நிம்மதியாக இருக்குது. இது மேலே யாருன்னா கலர் கலராக வச்சுக்கிறீங்க ப்ரோ. யாரது லக்கி வின்ட்டான் யாரா சிக் 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 டிக்கு 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 டிக் நாங்கள் ஏற்றாங்க வெற்றிகரமாக. இதனோட படி கலர் கலராக இருக்குது. இன்னும் அதிகமாக போகுது. செக் பாயிண்ட் வந்துச்சுங்க. இந்த மாதிரி குத்தாதான்டா ஒரு அர்த்தமே இருக்குது. இது வேற இப்படி ஒட்டில இது ஒத்தவங்க வேக வேகமாக போகிறானுங்க, ஒத்தவங்க பொறுமையாக போகிறானுங்க. எப்படி தான் பண்ணதுங்க நீங்களே சொல்லுங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு நான் கேட்கறது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் அமைச்சிருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது எவ்வாடா இந்த மஞ்சள் கலர் தாண்டி வரத்துக்காட்டி ஒரே தொல்லையாக இருக்குதுங்க. தாண்டமே தாண்டா சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஜம்பு ஒரு ஜம்பு ஒரு ஜம்பு கலர் கலராக வச்சுக்கிறாங்க. மஞ்சள் கலர் ரெட் கலர்னு. இதில் வந்து என்னமா நினச்சேன், இதனால் இது எல்லாம் ரெட் கலர் மாதிரி தான் ஜம்ப் பண்ணி போனோமான்னு நினச்சேங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டோரியை முடிச்சு விட்டாங்க. திருப்பி ரீஸ்பான் ஆகிட்டு வந்து நானும் எத்தனை தாட்டி முயற்சி பண்ணி பார்த்து வெறிச்சோடி போயிட்டேன். அதனால் பாதி இடத்துல கட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்துட்டேங்க. நானும் இதேமாரி 10 தாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். சுத்தமாக முடியவே இல்லை. பால் மேலே ஜம்ப் பண்ணோம். இதில் கூட நான் நிறைய தாட்டி கீ வீழ்ந்துட்டேன். இதேமாதிரி 10 தாட்டி திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கட் பண்ணிட்டேன். சுத்தமாக முடியலங்க. அதனால தாங்க பாதியிலேருந்தே வந்துட்டேன். ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஒரு செக் பாயிண்ட்டு கச்சிச்சுங்க. இப்போ தாங்க நல்லா இருக்குது. இது பச்சை கலர் தொட்டால் எதுவும் ஆகாதால ரெட் கலர் தொட்டால் கீ புட்டுன்னு விழுந்துருமான்னு தெரியலையே. சரி ஜம்ப் பண்ணி பார்ப்போம். எவ்வாடா கீ வீலங்க. இதுவே நல்லா தாங்க இது. எவ்வாடா இப்போ தண்டா மனசு குழுக்குழுன்னு இது செக் பாயிண்ட் பார்த்தோம். இது மொத்தமே ரேஷன் லைட்டா எப்படியோ ஈஸியாக குதிச்சுக்கிறாங்க. போண்டாட்டி வந்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ரோப்ளக்ஸ் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பார்த்துட்டு பெல் லைக் அமைச்சிருங்க. அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த ரோப்ளக்ஸ் வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். டோரேமான் பிடிச்சவங்க கமெண்ட்டில் வந்து டோரேமான்னு போட்டு ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் டோரேமான் ஃபேன்னு கண்டுபிடிப்பேன் நானும். ஒரு ஜம்ப் நிறைய இடத்துல கீ வின்ட்டேங்க. அது கட் பண்ணிட்டே ஒரே இதுவாக போச்சு. அதாங்க இதை பார்த்தீங்களா கீ வின்னு டக்குன்னு கட் பண்ணிட்டு. அதனால தாங்க இதுலேருந்து வந்துட்டேன். நல்லா இது இப்படிக்குது சதுரம் சி ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இப்போ வர சொல்ல பாருங்கள் எத்தனை தாட்டிமா அவுட் ஆனேன். அங்கங்கே கட் பண்ணதாகுது. நான் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க. அது கோளாராக அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறேன். கிட்ட வந்து தரையில் வந்து ஜம்ப் பண்ண மாட்டேங்க. அது தெரியாமல் போச்சு நம்மளுக்கு. ஒரு ஜம்ப்பு இந்த மாதிரி தான் நிறைய தாட்டி அவுட் ஆகினே இந்த திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால தான் வந்து நானும் எத்தனை தாட்டிங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். சுத்தமாக முடியல. சரி நானும் பண்ணி பார்த்தேன் அவுட் ஆகினே தாங்க இருந்தேன். அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சோண்டு இதுவாகிடுச்சு. நானும் இதில் தோத்தினே தாங்க இருந்தேன். எப்படியோ லாஸ்ட்டில் வந்து நீல கலருக்கு இது பார்க்காம வச்சுட்டேங்க காலை. அதாங்க பெரும் தப்பு. நான் அது வந்து சும்மாதான் வச்சுருந்தாங்களான்னு நினச்சிருந்தேன். பார்த்தா அது லேசர் லைட்டுங்க. நம்மளுக்கே கொஞ்சம் இதுவாகி போச்சு. இதுமாதிரி நிறைய கேம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. ரோப்ளக்ஸு கமலா அதெல்லாம் கேளுங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். நிறைய தாட்டி அவுட் ஆகிட்டேங்க. அதனால் நீலலேருந்து கண்டினியூ பண்ணிக்கினேன். செக் பாயிண்ட் கச்சிடுங்க. எவ்வாடா ஒரு ஜம்ப்பு டோரேமான் மண்டை புட்டுன்னு கீ வந்துருமான்னு தெரியல. அப்படியே டோரேமான் மண்டை கீ இறங்கிச்சு. சோழி முடிஞ்சிச்சு. இந்த படிக்கட்டில் சொல்ல கொஞ்சம் எல்லோரும் பத்திரமா போவாங்க. டக்குன்னு வைவின்னு போயிட்டு கீ நானே எப்படியோ ஒன்று ஏறி தொலைச்சேன். இல்லைன்னா பக்குன்னு ஆகுதுங்க. என்னோட லாலிபாப் வச்சுக்கிறாங்க. டோரேமான் டோராய்க்கு துண்ணத்தை தான் அதில் வச்சுக்கிறாங்க. இது மட்டும் என் லாலிபாப் வச்சுக்கிறாங்க. அதாங்க கேள்வி. போடு எல்லாமே ஜம்ப் பண்ணியாச்சு. செக் பாயிண்ட்டு கச்சிச்சு. என்னடா டோரேமான் ஜாமரி பாட்ஸ் மாரி இருந்துச்சு. ஜாமரி பாட்ஸ் கிடையாது, ஒரு அட்டை. ஜம்ப் பண்ணதுக்காக வச்சுக்கிறாங்க. ஜம்பப் போடு ஒரு ஜம்பப் போடு ஒரு ஜம்பப் போடு ஒரு ஜம்பப் போடு. இந்த மாதிரி சொல்ல ஒரே ஒரு கோளாறு குத்திச்சு. சவுத்து மேலே போய் வச்சுக்கினாங்க.
நானும் போய் கிளச் ஆகிட்டாங்க, டக்குன்னு தலை போய் மாட்டிக்கிச்சு உள்ள. நானும் கீழே இறங்கி போய் பார்க்குறேன், ஒரு தட்டி டக்குன்னு மண்டை மாட்டிக்கிச்சு பாருங்களா. இப்போ நீங்களே பார்க்கலாம், பார்த்தீங்களா மண்டை சூப்பராக மாட்டிக்கிச்சுங்க. நானும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், மேலே கீரை பட்டன் அமுத்தி பார்த்தேன், கீழே கீரை பட்டன் அமுத்தி பார்த்தேன், எந்த பட்டனும் அமுத்தி பார்த்தேன், முடியவே முடியல. முடியவே முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கட் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒழுங்காக யாருன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்தேன். அப்போ தாங்க ஏற முடிஞ்சிச்சு. ஒரு செக் பாயிண்ட்டை பார்த்து போயிருந்தா கொஞ்சம் நிம்மதியாக நின்றுச்சு. ஒரு ஜம்ப்பு, நீல கலர், பச்சை கலர், மஞ்சள், ஆரஞ்சு, ரெட்டு, டோராயாக்கி செக் பாயிண்ட்டு. போடு ஜம்பு, போடு ஜம்பு, ஒரு ஜம்பப் போடு, ஒரு ஜம்பப் போடு, ஜம்பப் போடு, ஒரு ஜம்பப் போடு. எவ்வளோ ஜம்ப் வின்னாண்டா. இந்த மாதிரி தாங்க நிறைய நேரத்தில் நானே விந்துடுறேன், என்னன்னையே அறியாமல். வாய் வேறு குளருது. திரும்பி பஸ்லேருந்து செக் பாயிண்ட் ரீஸ்பான் ஆகிட்டேன். நிறைய தாடி விந்துக்கிறேங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வீடியோ உங்கள்கிட்ட பாருங்கள். அதே மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் பெல் ஐக்கானுங்க ஷேரும் அனுப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்தமாரி ப்ராப்ளம்ஸு டோரேமான் ஓபின்னு ஒரு கேம் இருக்குதுன்னு அனுப்புங்க, அப்போ தாங்க எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஜம்பை போட்டு டோராக்கு செக் பாயிண்ட்டு வந்தாச்சு. இதனோட கம்பி ஆகுது, அங்கே கேப் ஆகுது, அது தெரியாமல் போய் வின்ட்டேங்க கரெக்டாக. அதனால் கொஞ்சம் பார்த்து போனேன். கேப் இருந்ததே எனக்கு தெரில, நானும் கண்டுக்கல. ஜம்ப் பண்ணி போனோமான்னு பார்த்தேன், டக்குன்னு ஜம்ப் பண்ணி போகிற வேலையே கிடையாதுங்க. அப்படியே இதுவாக தான் போனோமே. ஜம்ப் பண்ணதுக்கு சின்னதாக கேப் கொடுத்து வச்சுக்கிறோங்க. நான் ஜம்ப் பண்ணல. நானும் ஃபஸ்ட்டு இது நினச்சி தான் 1008 தாடி வீந்து எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டாங்க. அதனால தான் பாதிலேருந்தே வளைச்சி திருப்பி ஒரு ஜம்பை போட்டு செக் பாயிண்ட்டை பார்த்த பின்னாங்க ஒரு நிம்மதி வந்துச்சு. அப்படியே பாலாக இருந்துச்சு. அது மேலே எப்படி ஜம்ப் பண்ண போகிறோம். அதோ தெத்து பார்த்தீங்களா டோரேமானே, அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோமே. இப்போது ரொம்ப இதுவாகுதுங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியுமே. அதோ தெத்து பார்த்தீங்களா, வாய் மட்டும் கோன்னு கத்திங்க. அதோ தெத்து பார்த்தீங்களாங்க, அந்த இடம் தாங்க. ஒரு ஜம்பே ஒரு செக் பாயிண்ட்டு. இந்த பாறங்கல் மலையார் சொல்ல நிறைய தாடி நான் வின்ட்டேங்க. எப்படியோ ஒன்று ட்ரை பண்ணி இப்போ பாருங்களேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு கரெக்டாக இந்த பாறைமலையை சொல்ல கண்டிப்பாக பாருங்களா. அந்த பாறைமலையை சொல்ல டேமில் நிறைய தாட்டி விந்துக்கிறாங்க. நிறைய தாட்டி சேதாரம்லாம் ஆகிக்குது. எப்படியோ கடந்து எப்படியோ வந்துக்கிறாங்க. எல்லா பாறைமலையும் எப்படியோ ஏறிட்டாங்க. இந்த இடத்துல தாங்க குழப்பமாக ஆகி போச்சு. என்ன பண்ணத்துனே எனக்கு புரியவே இல்லைங்க கடைசி வரைக்கும். எப்படியோ ஒன்று நானோ பண்ணி பார்த்தேன், நிறைய தாட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தேன், ஒன்றுமே முடியலைங்க. நானோ ட்ரை பண்ணி பார்த்தேன், திருப்பி கீழே தாங்க வீத்தாகி போச்சு. நானும் அந்த எந்த பக்கம் போத்துன்னு நினச்சிருந்தேன். சுத்தமாக முடியல. ஜம்ப் பண்ணி போனோமா, என்ன பண்ணதுன்னு புரியலைங்க சுத்தமாக. கரெக்டாக நீல கலர் போனமே நல்லா நின்றுச்சு. அதே நீல ஜம்ப் பண்ணி போகலான்னு போமா நினச்சா வின்ட்டேங்க. அதாங்க எனக்கே புரியலைங்க. அவங்க நான் தான் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. போக தான் தெரிஞ்சிச்சு. அது நான் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது பாருங்கள். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பார்த்தீங்களா. இந்த ஆர்டர் படி போனோம். ஃபஸ்ட்டு நீல கலரு, ரெண்டாவது ரெட் கலரு, மூணாவது மஞ்சள் கலருங்க. இந்தமாரி தாங்க ஆர்டராக போனோமே. செக் பாயிண்ட் கிடச்சிச்சு. டோராக்கி தூணுங்கிறான். ஒரு ஜம்ப்பு, அவன் கால் மேலே எட்டி ஓதிடா. எனக்கு டோரேமான் தாங்க பிடிக்கும். கண்டிப்பாக நான் பின் பண்ணி போகிறேங்க கமாண்டில். டோரேமான் தான் எல்லாமே. எவ்வளோ ஆட்டு போடுறேன்னு மட்டும் பாருங்கள். செக் பாயிண்ட்டு என்ன தெரிஞ்சு உருண்டை எடுத்துன்னு போட்டிங்களாடா அப்படிங்குது. அடா பாய், உருண்டை நடுவில் போயிட்டு இப்படி மாட்டிக்கின்னு சாவன் நினச்சி கூட பார்க்கலடா. போக தாங்க நம்ம குரல் செட் ஆகும். இது போக தாங்க நம்ம குரல் செட் ஆகும். நல்லா இது ஜாமரி பச்சை வருது. ஒரு ஜம்பப் போடு. இது பாலா இல்லை என்னதுன்னே புரியலைங்க. ஜம்பப் போடு, ஒரு ஜம்பப் போடு. கலராக வச்சுக்கிறானுங்க. நான் தான் செக் பாயிண்ட் கச்சிச்சிங்க. அது பேசுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தாங்க நிறைய இடத்துல ஒட்டில போனோம்னே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவன் கிட்ட வந்துட்டேங்க நான். அப்போ தான் ஒரு நடுவில் ஒரு சின்னதாக பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையை தாண்டி போகிறதுக்காட்டி ஒரே வெய் ஆகிட்டானுங்க. இந்த லாஸ்ட்டு டைமில் கொஞ்சம் நெஞ்சம் இது ஆயிடுச்சுங்க. இது ஒரு பாலம் மாரிங்க. அது மாதிரி ஏறி போனால் டக்குன்னு கீவினே வருது. நடுவில் ஒரு கேப் கொடுத்துட்டானுங்க பாருங்க நீங்களே. டக்குன்னு கீவிதுங்க பார்த்தீங்களா. ஒரு ஜம்ப்பு போட்டேன், எல்லாத்துலேயும் கீவினே இருக்குது. அப்படியே டக்குன்னு செக் பாயிண்ட் திரும்பி பார்த்தா
ஒன்று ஒன்றா லைனாக வருதுங்க. இது மாதிரி போக சொல்லுதாங்க கீ வின்ட்டேன். அப்படியே ஓடணும் பாருங்க. பார்த்தீங்களா ஓடினேன் நான் டக்குன்னு கீ வின்ட்டேங்க. அது பொறுமையாக போக ஆரம்பித்தேன் ரீசெட் ஆகி. இப்போ பாருங்க செம பொறுமையாக போனேங்க. பொறுமையாக போனேன். அதுக்கடுத்தது கொஞ்சம் பொறுமை கடலே அதோ இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் தாங்க. பாருங்களேன் டோரேமான் ஆடிங்கன்னா டோரேமான் பெரிய வாய்க்குது பார்த்தீங்களா அங்கே தாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் வந்தாச்சுன்னு சொல்லு வந்தீங்கன்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போய்டும். இந்த பைப்பானில் மட்டும் கீ வீழ்ந்தேன்னா சோலி முடிஞ்சிச்சு. நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சோலி முடிஞ்சிடும். இது ஒரு சின்ன வளைவு போட்டுடலாம். இந்த இடத்துல நான் ஒரு தாட்டி தான் அங்கே மூட்டையில் வயசில் கீ வின்ட்டேன். அப்பயே நினச்சிட்டேன் இந்த இடத்துல பொறுமையாக தான் வரணும்னு. அதனால் நிறைய அக்காங்கெல்லாம் டக்குன்னு போகிறாங்க. நிறைய பேர் ரோப்ளெக்ஸ் விளாட்றவங்க இந்த இடத்துல எப்படி தான் வேகமாக போகிறாங்கன்னே தெரியல. நம்மளால மட்டும் வேகமாக போக முடியல. அதான் நம்மளுக்கே புரியல. அவங்களாம் ப்ராக்டிஸ் எடுத்து வந்துக்கிறாங்க. அவங்களும் இது ப்ராக்டிஸ் மூடே கிடையாது. இன்னும் நிறைய கேம் ரோப்ளெக்ஸில் போட்டால் ஒழுங்காக வர முடியலங்க. அது கொஞ்சம் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைன்னா 2 ரோப்ளெக்ஸ் வீடியோ வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் ஆகும். இது மாதிரி நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் ரெண்டுமே கலந்து தான் போட போகிறோம். வித் போஸ்ட்டும் லைவ் ஒன்றா எப்படின்னா ஒரு நாள் ஒன்றா போடலாம். இதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுறேங்க. இந்த இடத்துல தாங்க அந்த சம்பவம் பாருங்கள். பார்த்தீங்களா அது ஒட்டியில் போய் நானே மாட்டினாங்க. இது ஒட்டியில் போய் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியாது. ஜம்ப் பண்ணேன் அதேமாதிரி 2 தாட்டி. அதுலேருந்து கண்டினியூ பண்ணி திருப்பி ஜம்ப் பண்ண ஒட்டியில் போய் ஜம்ப் பண்ணது ஈஸியாக ஒட்டியில் போனால் கீ வின்ட்டாங்க. அதாங்க ஒரு இதுவாகி போச்சுங்க. அதுக்கடுத்தது எப்படியோ சண்டை போட்டு வந்தாச்சுங்க. இப்போ பாருங்க இதாட்டி நல்லா வரும் பாருங்க. இப்போ பாருங்க நல்லா வரும் பாருங்க. நல்லா ஒட்டியில் போய் ஜம்ப் பண்ணேன். அதுக்கடுத்தது இந்த பக்கம் போய் ஒட்டியில் போய் ஜம்ப் பண்ண கரெக்டாக வந்துச்சு. டோரேமான் கிட்ட கரெக்டாக போனேன். அதுக்கடுத்தது இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டேன் கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டேன் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கடுத்தது இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டேன் கரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி ஒட்டியில் போனோம்னே கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சுங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துச்சு. நான் சொல்லத்து நான் அவ்வளோ ஈஸிங்க. எப்பறம் இதாங்க லாஸ்ட்டு கீ வீணாலும் சொல்லி முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க வந்தாச்சு டோரேமானுக்கு வந்தாச்சு. என் வாய்க்குள்ளே போயாச்சு. இங்கே ஏதாவது நல்லா இருக்குதான்னு பார்த்தா அடே என்னால் கேப்லாம் போட்டு விட்றீங்க. ரொம்ப பயங்கரமான இது கேப்லாம் போட்டு விட்டாங்க. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். சூப்பரான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் செல்வகுமார் i7f.